guys, இந்த வீடியோவில் டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1,50,000ல் என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் அண்டர் 1,50,000ல் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TVS ஓட Apache RTR 160 4-valve engine. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,24,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 160 செக்மெண்ட் பைக்காக இருந்தாலும் 4-valve engine வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 17 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 159 cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த RTR 160 4V-யோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 1,50,000, அதாவது 1,45,000 1,48,000 இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலரும் அவைலபிளாக இருக்கு. ரேசிங் ரெட், நைட் பிளாக், மெட்டாலிக் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ABS-ம் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இதோட டைமென்ஷன்ஸ். ஸோ ஷார்ட்டான ரைடர்ஸ் இல்லை டாலான ரைடர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஈஸியாக இந்த பைக்கை கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். 790 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட ஓவரால் வித் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 180 mm அண்ட் 145 kg வெயிட்டும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS லைட், கிளாக், ஓடோமீட்டர், இந்த மாதிரியான பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கு கிராப் ரேட்ஸும் பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அண்டர் 1,50,000ல் நீங்கள் ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக Apache RTR 160 4V நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N160. இந்த N மாடல் பார்த்தீங்க அப்படின்னா N250 இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா N160 வந்து அவைலபிளாக இருக்குது. N160 பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல யூனிக்கான டிசைனாக இருக்குது, நல்ல கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பெஸ்ட்டான ப்ரைஸில். N160யோட ப்ரைஸ் 1,23,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். கரீபியன் ப்ளூ, ரேசிங் ரெட், டெக்னோ கிரே அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் கூல்டு இருக்குது. 16 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த N160 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ABS வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 130/70 செக்ஷன் டயர் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய் வீலோட அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டியான அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்கு. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர், LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் இருக்கு. USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த பஜாஜோட பல்சர் N160 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு யூனிக்கான டிசைன், பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா Yamahaவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் இருக்குங்க. ஆனால் இந்த டீலக்ஸ் மாடலில் நல்ல பெஸ்ட்டான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெர்ஷன் 4 மட்டும் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காது. ஆனால் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இருக்குது. 1,30,000 எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸில் FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். ஒரு சில ஷோரூம்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மேபி கப்பல் ஆஃப் தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது 45 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 115 km/h தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. இந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியர்
ரியரில் 140/60 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 கிலோகிராம் வெயிட்டும் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. 790 mm வந்து சீட்டோட ஹைட்டும் 165 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், எக்கானமி ரைடர் இண்டிகேட்டர், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அதாவது ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட் இந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எஃப்சி மாடல் யமஹாவில் ஒரு பெஸ்ட்டான பைக் நீங்கள் டீலக்ஸ் மாடலை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட SP 160 சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட். ஹோண்டா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா SP 125 டிசைன்லையும் யூனிகார்ன் 160 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா SP 160 அப்படிங்கிற ஒரு நல்ல 160 செக்மெண்ட் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,18,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் அவைலபிளாக இருக்கு. ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா ஆன் ரோட் பிரைஸில் பை பண்ண முடியும். 162cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 km/h மைலேஜும் 115 km/h டாப் ஸ்பீட் போக முடியும். ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான மஃப்ளர் வித் குரோம் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. 139 கிலோகிராம் வெயிட்டும் 796 mm இதோட சீட் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், கிளாக், ஓடோமீட்டர் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்த்துக்க முடியும். லைட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் ஹோண்டாவோட SP 160 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின்ங்க. ஹீரோ மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் 160cc செக்மெண்ட் பைக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160R 4-valve இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ அதை தான் சொல்கிறாங்க. 1,28,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 3 வேரியன்ட் இருக்குங்க. பேஸ் வேரியன்ட், மிட் வேரியண்ட்டில் மட்டும் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ஹையர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அதாவது கோல்டன் கார்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 163cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 16.9 ஹார்ஸ் பவரும் 14.6 Nm டார்க்கும் அவைலபிளாக இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 50 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 120 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ABSம் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 37 mm உங்களுக்கு பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஹையர் வேரியண்ட்லையும், மிட் வேரியண்ட் அண்ட் பேஸ் வேரியண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் அவைலபிளாக இருக்கு. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் இந்த பைக்கில் 144 கிலோகிராம் வெயிட்டும் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், ABS, கிளாக் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸ், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல ரைடிங் எக்கனாமிக்ஸும் இருக்குது. கண்டிப்பாக அண்டர் 1,50,000 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் N150 இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் இது எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பஜாஜுக்கு தெரியாது. ஆனால் நல்ல அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. 1,18,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். கண்டிப்பாக ஹோண்டாவோட SP 160க்கு டைரக்ட் ரைவலாக இருக்குது. இந்த பைக்கில் 149cc ஏர் கூல்டு இன்ஜின் இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 km/h வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்க முடியும். சிங்கிள் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம், இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ABSம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பல்சர் N150யும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த 6 அண்டர் 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸ் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது, அதை வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள்.